அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, விவசாயிகள் பெரும்பான்மையாக செய்யக்கூடிய முக்கியமான 5 தவறுகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். இந்த 5 தவறுகளுமே அனைத்து விதமான விவசாயிகளுமே இந்த தவறுகள் கண்டிப்பாக பண்ணுறாங்க. இதை நம்ம பண்ணும்போது இதலாட்டி என்ன விளைவுகள் வருதுன்னு பார்க்கும்போது நமக்கு மகசூல் இழப்பு கண்டிப்பாக ஏற்படுதுங்க. அதாவது நம்ம செலவும் அதிகமாக பண்ணி மகசூல் குறையிறதுக்கு நம்மளே பல விதத்தில் நம்மளே காரணமாக இருக்கும். அது என்னென்ன காரணங்கள் இருக்குது அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம். நம்ம சேனலில் விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் போட்டுக்கிட்டுருக்கோம். விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் பார்க்க நம்ம எல்கேஜி விவசாய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியுங்க, விவசாயங்கிறது ஒரு அறிவியல். அதாவது இது ஒரு சயின்ஸு தான் விவசாயம். இந்த அறிவியலை நம்ம சரியான முறையில் நம்ம பயன்படுத்தினா நம்மளாட்டி நல்ல மகசூல் எடுக்க முடியுங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம பயிர்களுக்கு என்ன தேவையோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சத்துக்கள், உரம், மருந்து அதெல்லாம் நம்ம கொடுக்கும்போது அந்த பயிர் சீக்கிரமாக எடுத்துக்கிட்டு சீக்கிரமாக மகசூல் கொடுக்கும். அதுக்கு தேவையில்லாத கொண்டு போய் நம்ம திணிக்கும்போது அந்த பயிரோட வளர்ச்சி முக்கியமாக பாதிக்கப்படுங்க. இதை பற்றி தாங்க இந்த வீடியோ ரொம்ப விரிவாக பார்க்க போகிறோம். இந்த விவசாயிகள் பண்ணக்கூடிய 5 முக்கியமான தவறுகளில் முதல் தவறு என்னென்னு பார்க்கும்போது, அதிகப்படியான உரங்கள் கொண்டு போய் பயிரில் நம்ம கொட்டிக்கிட்டே இருக்கிறது. அதாவது எந்த ஒரு பயிராக இருந்தாலுமே அந்த பயிருக்கு தேவையான அளவு சத்துக்கள் அப்படின்னு கொஞ்சம் இருக்குங்க. அதாவது NPK, நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஸ்ன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரிகிற மாதிரி சொல்லணும்னு பார்த்தோம்னா யூரியா, DAP, பொட்டாஸ், இந்த அளவு ஒரு பயிருக்கு எந்த அளவுக்கு தேவைப்படும்ட்டு ஒவ்வொரு பயிருக்குமே ஒவ்வொரு அளவு குறிப்பிட்டிருக்காங்க. நம்ம அந்த அளவுக்கு மட்டும் கொடுத்தாலே அந்த பயிருக்கு போதுமான அளவாக இருக்குங்க. அது இல்லாமல் நம்ம யூரியாலாம் விலை ரொம்ப கம்மியாக கிடைக்கிது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ஏக்கருக்கு 4 மூட்டை 5 மூட்டை நம்ம கொண்டு போய் கொட்டும்போது இதாட்டி என்ன ஆகுன்னு பார்க்கும்போது பயிரோட வளர்ச்சி நல்லா இருக்குங்க. ஆனால் பயிரில் பூக்களோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக இருக்கும். அதேமாரி பக்க கிளைகள் சுத்தமாக வெடிக்காது. நீங்கள் ஒரு பயிருக்கு NPK, அதாவது நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசெல்லாம் ஒரே அளவு சீரான அளவு கொடுக்கும்போது அந்த பயிரோட வளர்ச்சி நல்லாயிருக்கும். தண்டு வளர்ச்சி, வேர் வளர்ச்சி, பக்க கிளைகள் வெடிக்கிறது, பூக்கள் எடுக்கிறது, இது எல்லாமே நல்லாயிருக்கும். நம்ம நைட்ரஜன் உரத்தை மட்டும் நம்ம அதிகமாக கொடுக்கும்போது பயிரில் இலைகள் மட்டும் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குமே தவிர பூக்களோட எண்ணிக்கையும் காய்களோட எண்ணிக்கையும் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பயிர் ரொம்ப மந்த நிலைக்கு மாறிடுங்க. அதாவது நம்ம ஒரே உரத்தை நம்ம தொடர்ந்து நம்ம கொடுக்கும்போது பயிர் அந்த உரத்தை ஓரளவுக்கு மேலே எடுக்க முடியாமல் பயிரோட வளர்ச்சி பாதித்து அப்படியே நிற்க ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம அதிகப்படியான உரங்கள் நம்ம கொடுக்கறதுனால மண்ணோட தன்மையும் கண்டிப்பாக மாறுங்க. ஏன்னா இந்த உரங்கள் எல்லாமே உப்பு தாங்க. நம்ம தொடர்ந்து உப்பு கொட்டிக்கிட்டே இருக்கிறதுனால மண்ணில் வாழக்கூடிய நன்மை செய்கிற உயிர்களும் கண்டிப்பாக அழிகிறதுக்கு சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அதனால் நீங்கள் எந்த ஒரு பயிர் பண்ணாலுமே அந்த பயிருக்கு தேவையான அளவு நீங்கள் உங்கள் வயலில் கண்டிப்பாக சாயில் டெஸ்ட், அதாவது மண் பரிசோதனை பண்ணி பாருங்கள். அதை பண்ணி பார்த்துட்டு உங்கள் மண்ணுக்கு எந்தெந்த சத்துக்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்தந்த சத்துக்கள் உள்ள உரங்களை மட்டும் வாங்கி நீங்கள் பயன்படுத்தினாலே உங்களுக்கு உரம் வாங்குகிற செலவும் கம்மியாக இருக்கும். அதே நேரத்தில் பயிர்களுக்கு தேவையான சத்துக்கள் நீங்கள் கொடுத்த மாதிரி இருக்குங்க. நான் இப்போ சொன்னதை வச்சு நீங்கள் யூரியா மட்டும் நீங்கள் அதிகமாக கொடுக்கறதுனால தான் பிரச்சனை அப்படின்னு நினச்சிடாதீங்க. நீங்கள் எந்த ஒரு உரமே, அதாவது யூரியா அதிகம் கொடுத்தாலும் பிரச்சனை தான், DAP அதிகமாக கொடுத்தாலும் பிரச்சனை தான், அதே நேரத்தில் பொட்டாஸ் அதிகமாக கொடுத்தாலும் பிரச்சனை தான். நீங்கள் எந்த ஒரு பயிராக இருந்தாலும் அந்த பயிர்களுக்கு தேவைப்படக்கூடிய அளவு, அதாவது நமக்கு பசிக்குதுன்னா நம்ம எந்த அளவுக்கு சாப்பிடுவோமோ அந்தளவுக்கு நம்ம சாப்பாடு சாப்பிட்டாலே போதுமான அளவாக இருக்குங்க. நம்ம அதிகமாக சாப்பிட்டுட்டோம்னா நம்மளாட்டி அன்றாட செய்யக்கூடிய வேலைகளை கூட நம்மளாட்டி செய்ய முடியாது. அதாவது மந்த நிலைக்கு நம்மளே மாறி அப்படியே உட்காந்து தான் இருப்போம். அதே தாங்க பயிருக்கும். அந்த பயிருக்கு எந்தெந்த அளவுக்கு சத்துக்கள் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு மட்டும் கொடுங்க, அதிகமாக கொடுக்காதீங்க. அதுதான் இப்போ உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். இதுதான் பெரும்பான்மை விவசாயிகள் செய்கிற மிக மிக முக்கியமான தவறே இதாங்க. அடுத்ததாக பெரும்பான்மை விவசாயிகள் அதிகமாக பண்ணக்கூடிய தப்பு என்னென்னு பார்க்கும்போது, அனைத்து விதமான விவசாயிகளும் யூரியா பயன்படுத்துகிறாங்க, DAP பயன்படுத்துகிறாங்க, அதே நேரத்தில் பொட்டாஸ் வாங்கி பயன்படுத்துகிறாங்க. இந்த விவசாயிகளை நம்ம சொல்லவே தேவையில்லை. ஒரு பயிரோட வளர்ச்சியை பொறுத்து அந்த விவசாயிகளை கேட்டு வாங்கி பயன்படுத்துகிறாங்க. ஆனால் அவங்க பண்ணக்கூடிய முக்கியமான தவறு என்னென்னு பார்க்கும்போது மைக்ரோ நியூட்ரியன்ட் வாங்கி அவங்க பயன்படுத்துகிறதே இல்லைங்க. நம்ம எப்போதும் நம்ம சொல்லியிருக்கோம். நம்ம லாஸ்ட்டாக கூட ஒரு 2 வீடியோ போட்டிருந்தோம். NPK பற்றாக்குறைனா என்ன அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அடுத்தது MN பற்றாக்குறை, அதாவது மைக்ரோ நியூட்ரியன்ட் பற்றாக்குறை இருந்துச்சுன்னா எப்படி பயிர்களில் என்னென்ன சிம்டம்ஸ் காட்டும் அப்படின்னு அதை பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இதெல்லாம் நான் எதுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன்னு பார்க்கும்போது, நீங்கள் NPK, யூரியா, DAP, பொட்டாஸ் இதெல்லாம் கொடுக்கும்போது பயிரில் வேர் வளர்ச்சி, தண்டு வளர்ச்சி, பக்க கிளைகள் அதிகமாக வெடிக்கும், அதிகமாக வெயிட்டு கொடுக்குங்க. ஆனால் இதில் MN மைக்ரோ நியூட்ரியன்ட் பற்றாக்குறை இருந்துச்சுன்னா இதோட வேலை எப்படின்னு இருக்குன்னு பார்க்கும்போது நம்ம கொடுக்கறதுனால பூக்கள்லாம் அதிகமாக உருவாகும். அந்த பூக்கள் பிடிக்கிற தன்மை ரொம்ப கம்மியாகி, அதாவது போரான் சத்துலாம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் தென்னை மரத்தில் நல்லா பார்க்கலாம், குருமை கொட்டிக்கிட்டே இருக்கும். இதுக்கு காரணம் என்னென்னு பார்க்கும்போது போரான் சத்து தாங்க கம்மியாக இருக்குது.
அந்த நேரத்தில் நம்ம யூரியா டிஏபி பொட்டாஸ் வச்சு இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கண்ட்ரோல் ஆகாது. அது வந்து நம்ம போரான் சத்து கொடுத்தா மட்டும்தான் அது வந்து கண்ட்ரோல் ஆகும். அதே மாதிரி ஜிங்க் சத்து பற்றாக்குறை இருந்தாலும் பயிர்களில் பலவிதமான பிரச்சனைகள் வருங்க. அதேமாதிரி கால்சியம் சத்துலாம் பற்றாக்குறை இருந்துச்சுன்னா காய்கள் வந்து அந்த சைனிங் வந்து சுத்தமாகவே இருக்காது. நீங்கள் பல இடத்துல நீங்கள் பார்த்துருக்கலாம், அந்த சைனிங் வந்து ரொம்பவே இதாக இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் என்ன பார்க்கும்போது கால்சியம் கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த உள்ளே இருக்க விதைகள் வந்து முதிர்ச்சி அடைகிறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குங்க. அதனால் நம்ம எந்த ஒரு பயிராக இருந்தாலும் கால்சியம் சத்து ரொம்ப முக்கியம். அதேமாதிரி மெக்னீசியம்ஸ் தேவைப்படும். இதே மாதிரி மைக்ரோநியூட்ரியன் வந்து நம்ம பயிர்களுக்கு நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க. நம்ம பயிர்களுக்கு மேலே நம்ம ஸ்ப்ரேயிங்கும் வாங்கி பயன்படுத்தலாங்க. அதே வந்து கீழே வந்து சாயில் அப்ளிகேஷன், அதாவது 5 கிலோ 10 கிலோ அப்படின்ட்டு உரத்து கூட கலந்து போடுற மைக்ரோநியூட்ரியன் இருக்குது. அதையும் வாங்கி நம்ம பயன்படுத்தும் போது நம்ம பயிரில் வந்து என்பிகே, அதாவது நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஸ் இதோட பற்றாக்குறை இல்லாமையும் அதே நேரத்தில் எம்என் மைக்ரோநியூட்ரியன் பற்றாக்குறை இல்லாமையும் பயிரில் வந்து போதுமான சத்தை கொடுத்து நம்ம பயிரை வந்து நம்ம வளர்த்து நம்மளால கொண்டு வர முடியும். ஏன்னா மைக்ரோநியூட்ரியன் பற்றாக்குறை வந்துச்சுன்னா நம்ம இத்தனை நாள் நம்ம ஒரு பயிர், அதாவது தக்காளி பயிரெலாம் நம்ம வளர்த்து கொண்டு வந்தோம்னா அதில் வந்து போரான் சத்துலாம் கம்மியாக இருக்கிற பட்சத்தில் பூ எடுத்து எல்லா பூவும் கொட்டிக்கிட்டே இருந்துச்சுன்னா அதாட்டி நமக்கு மகசூல் இழப்பு வந்து கண்டிப்பாக இருக்குது. இதை நீங்கள் கண்டிப்பாக நீங்களும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா பலவிதமான விவசாயிகள் பண்ணுற முக்கியமான தவறே தான் யூரியா டிஏபி பொட்டாஸ் இந்த உரத்தை தாண்டி இந்த எண்மண், அதாவது மைக்ரோநியூட்ரியன் வாங்கி பயன்படுத்துறது வந்து ரொம்ப ரொம்ப சில விவசாயிகள் தான் வாங்கி பயன்படுத்துகிறாங்க. பெரும்பாலான விவசாயிகள்கிட்ட நம்ம சொன்னால் கூட நம்ம இப்போக்கி வேணாம். ஏன்னா இதோட விலை வந்து கொஞ்சம் காஸ்ட்லிங்க. 10 கிலோ எடுக்கும்போது ஒரு 800 850 ரூபா கிட்ட வந்துடும். அதனால் பெரும்பாலான விவசாயிகள் வாங்கி பயன்படுத்துறதுக்கே கொஞ்சம் யோசிக்கிறாங்க. ஆனால் இதோட தேவையும் பயிர்கள் கண்டிப்பாக தேவைப்படுது. நம்ம கீழே நம்ம குப்பை மண், அதாவது சாணி இல்லாட்டி மாட்டு எரு இதெல்லாம் பயன்படுத்தியிருந்தோம்னா அதில் மைக்ரோநியூட்ரியன் இருக்குங்க. அதனால் வந்து பயிர்களில் எப்பப்போ தேவைப்படுதோ அந்த மாட்டு சாணி, ஆட்டு எருவு, கோழி எருவு அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம எந்த ஒரு உரமே வாங்கி பயன்படுத்தாமல் நம்ம வயலுக்கு வந்து இயற்கை உரமே கொடுக்காமல் ஒன்லி கெமிக்கல் உரத்தை மட்டும் வாங்கி பயன்படுத்துகிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து நீங்கள் உரம் பயன்படுத்துனீங்கன்னா அது கூட வந்து எம்என், அதாவது மைக்ரோநியூட்ரியன் மிக்சர் வந்து கண்டிப்பாக வாங்கி பயன்படுத்துங்க. இல்லாட்டி உங்களுக்கு பாதிப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் நீங்களே பார்த்துக்கோங்க. அடுத்ததாக விவசாயிகள் வேறு என்ன தப்பு பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது, நம்ம ஒரு மருந்து நம்ம அடிக்கிறோம்னா அதை வந்து விவசாயிகள் வந்து ஒன்று நம்ம காலை நேரத்தில் அடிக்கணுங்க. அதாவது காலையில் நேரமாக அடிக்கணும், இல்லாட்டி ஈவினிங் வெயில் தளைஞ்சதுக்கப்புறம் நம்ம அடிக்கணும். நம்ம விவசாயிகள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது மொட்டை வெயில், அதாவது 12 to 3 இந்த நேரத்தில் போயிட்டு சில விவசாயிகள் வந்து பயிர்கள் மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணுறாங்க. இந்தாட்டி என்ன ஆகும்னு பார்க்கும்போது பயிர்களில் வந்து வெயில் அதிகமாக இருக்கிறதுனால கெமிக்கலோட எஃபெக்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குங்க. அதாவது வேலை பார்க்குற விதம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகிடும். அதே நேரத்தில் பயிர்களில் வெயில் அதிகமாக இருக்கிற நேரத்தில் நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது இலைக்கருகள் கூட வரதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அதிகமான வெயில் இருக்கும்போது நம்ம பயன்படுத்துறது காட்டிலும் காலை நேரம் இல்லாட்டி மாலை நேரத்தில் வாங்கி பயன்படுத்தும் போது கெமிக்கலோட அந்த லாஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். பயிர் எடுத்துக்கிற அளவு ரொம்ப அதிகமாக இருக்கும். இதனால தான் அனைத்து விதமான விவசாயிகள்கிட்ட எல்லாருமே சொல்லுவாங்க, மருந்து கடைக்காரவங்க எல்லாமே சொல்லுவாங்க, ஒன்று காலை நேரத்தில் அடிங்க இல்லாட்டி ஈவினிங் டைமில் அடிங்க அப்படின்ட்டு. அடுத்ததாக என்ன பிரச்சனைகள் இருக்குதுன்னு பார்க்கும்போது நம்ம விவசாயிகள் ஒரு விதை வாங்கி பயன்படுத்தினோன்னா அதை வந்து பரிந்துரைப்பட்ட விதையா அப்படின்னு நம்ம பார்க்கணுங்க. அதாவது சர்டிஃபிகேட்டு சீடா அப்படின்னு நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு வாங்கி பயன்படுத்தணுங்க. ஏன்னா பல விதமான விவசாயிகள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது ஏதோ ஒரு கம்பெனி கொண்டு வந்து கொடுக்குறாங்க, அதில் கம்பெனியில் வந்து நம்ம சர்டிஃபிகேட் இருக்கா இல்லையா அதெல்லாம் தெரியாமலேயே அதை வாங்கிட்டு வந்து ஊனிடுறாங்க. பார்த்தா வைரஸ் அதிகமாக வந்து தாக்கிடுது அப்படின்னு ஊனி ஒரு 10 நாளில், அதாவது 10 நாள் 15 நாளில் அது முளைச்சி வரும்போது அந்த கிளைமேட்டுக்கு அது செட் ஆகாமல் பிடுங்கி எறிய வேண்டியதாக இருக்குங்க. இதாட்டி நமக்கு என்னென்ன லாஸ் இருக்குதுன்னு பார்க்கும்போது நம்ம உழவு ஓட்டி நம்ம நடவு பண்ணியிருப்போம், அதுக்கப்புறம் தான் அது முளைச்சி வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு தெரியுது. இதனால் என்ன ஆகுன்னு பார்க்கும்போது நம்ம இத்தனை நாள் பண்ண காஸ்ட் வாய்ஸு, அது இல்லாமல் நம்ம ஆள் கூலி இது எல்லாமே வேஸ்ட் ஆகுதுங்க. அதனால் நீங்கள் ஒரு இடத்துல நீங்கள் விதை வாங்குறீங்கன்னா அவங்கள்ட்ட கேட்டு வாங்கி பயன்படுத்துங்க. இது வந்து சர்டிஃபிகேட் சீடுங்களா, இது வந்து எப்படி இருக்கும்னு நம்ம கிளைமேட்டுக்கு ஓகேங்களா, வேறு ஏதாச்சும் வாங்கி பயன்படுத்தியிருக்காங்களா, இதோட ரிசல்ட் எப்படி இருக்குது, ஈல்டு எப்படி இருக்குது, இது நம்ம கிளைமேட்டுக்கு எத்தனை நாள் வரைக்கும் தாக்கு பிடிக்குது. ஏன்னா நம்ம காட்ஸ் ஐட்டம், அதாவது பாவக்காய், பீக்கங்காய், பந்தல் ஐட்டங்கள்லாம் பார்க்கும்போது இதோட பாதிப்பு வந்து நிறையா இருக்குங்க. ஏன்னா பாவக்காய், பீக்கங்காய், அதுவும் பீக்கங்காய்லாம் நடவு நட்டுட்டாங்கன்னா ஒரு 4லேருந்து 5 நாள் அதிலே தெரிஞ்சது. ஏன்னா அது முளைச்சி வரும்போதே அவங்களுக்கு நல்ல பந்தக்காரங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிடுது. அந்த 2 to 3 இலையிலையும் வந்து அவங்க வந்து இந்த வெயிலுக்கு தாங்கி வளர மாட்டேங்குன்னு அப்பயே பிடுங்கி அப்பயே போட்டுக்கிட்டு இருக்காங்க. நிறைய இடத்துல நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதனால் நீங்கள் ஒரு விதை வாங்கினீங்கன்னா சர்டிஃபிகேட் சீடானு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வாங்கி பயன்படுத்துங்க. அப்படி நம்ம பயன்படுத்தும் போது மட்டும்தான் நம்மளாட்டியும் வந்து இந்த லாஸை வந்து நம்மளாட்டி குறைக்க முடியும். அடுத்ததாக நம்ம விவசாயிகள் 5ஆவதாக என்ன தவறு பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது நம்ம விவசாயிகள் வந்து ஒரே பயிரை வந்து தொடர்ந்து பண்ணுறது தாங்க. அதாவது எங்கள் ஏரியான்னு பார்க்கும்போது நெல் தாங்க. தஞ்சாவூர் மாவட்டம் தான். நெல் பயிர் மட்டும் தான் தொடர்ந்து நடவு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, வேறு எந்த பயிருமே நடவு பண்ணுறதில்ல.
அதே மாதிரி வந்து ஒவ்வொரு ஏரியாவும் ஒவ்வொரு மாதிரி இருக்குதுங்க. ஒவ்வொரு ஏரியாவில் பார்க்கும்போது மக்காச்சோளம் மட்டும் தொடர்ந்து நடவு பண்ணுறாங்க. அதேமாரி ஒவ்வொரு ஏரியா பார்க்கும்போது கடலை மட்டும் நடவு பண்ணுறாங்க. இப்படிலாம் நம்ம நடவு பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்க்கும்போது மண்ணில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ற அளவு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகிடுங்க. ஏன்னா நம்ம கரும்பு நம்ம நடவு நடுறோம்னா கரும்புக்கு வந்து இரும்பு சத்து ரொம்ப பிடிக்குங்க. அதேமாரி வந்து பொட்டாஸ் வந்து அதிகமாக பிடிக்கும், கால்சியம் அதிகமாக பிடிக்கும். இந்த கரும்பு நம்ம தொடர்ந்து நம்ம நடவு பண்ணும்போது நம்ம மண்ணில் இருக்கக்கூடிய பொட்டாசு, கால்சியம், அது கூட வந்து இரும்பு சத்து இது எல்லாத்தையும் அது உறிஞ்சி எடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால் என்ன பண்ணும்போது நம்ம மண்ணில் வந்து இந்த 3 சத்துக்களோட பற்றாக்குறை வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். நம்ம வேறு ஒரு பயிர் நம்ம நடவு பண்ணோம், அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்ம வந்து கரும்பு இல்லாட்டி பருத்தி நம்ம நடவு பண்ணால் அந்த பயிருக்கு என்ன தேவையோ அந்த மைக்ரோநியூட்ரியன்ட் அது மண்ணிலேருந்து உறிஞ்சி எடுத்துக்கிட்டே இருக்கும். இப்படி நம்ம மாற்றி மாற்றி நடவு பண்ணும்போது மண்ணில் வந்து ஒரே அளவுக்கு பேலன்ஸாக வந்து சத்துக்கள் அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரே சத்து வந்து பயிர் அதிகமாக உரியாமல் மாறி மாறி சத்துக்கள் உரியதுனால மண்ணில் வந்து ஒரே சமநிலையாக சத்துக்கள் இருக்கும். இது இல்லாமல் நம்ம தொடர்ந்து நம்ம ஒரே கரும்பையோ ஒரு 2-3 டைம் நம்ம நடவு நடுறோம்னா அதே சத்தை அது உறிஞ்சி எடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம மண்ணில் வந்து அந்த 3 சத்துக்களோட பற்றாக்குறை வந்து கண்டிப்பாக இருக்கும். அதெல்லாம் நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்கணும்னு பார்க்கும்போது நம்ம எப்போதும் அந்த 3 சத்துக்கள் நம்ம மண்ணுக்கு இப்போ வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து நம்ம 1 மூட்டை நம்ம பொட்டாஸ் வாங்கி பயன்படுத்துகிறோன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகுன்னு பார்க்கும்போது நம்ம 2 மூட்டை 3 மூட்டை வாங்கி பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம மண்ணில் வந்து பொட்டாஸ் சத்து இல்லை, அதனால் பயிராட்டி எடுக்க முடியாது. அந்த பாதிப்பு வந்து நம்ம இலைகள் அப்படியே கருகிட்டு வர்றதை நம்ம நல்லாவே பார்க்கலாம். அதனால் என்ன பண்ணுவோம்னு பார்க்கும்போது பொட்டாஸ் வாங்கி நம்ம பயன்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும். அதே வந்து நம்ம பயிர் மாற்றம் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நம்ம பயிரில் வந்து இந்த பேலன்ஸாக அந்த சத்துக்கள் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். நமக்கு வந்து செலவு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னு பார்க்கும்போது நீங்கள் கடலை பயிர் நீங்கள் நடவு நடுறீங்கன்னா கடலை நடவு நட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து பேடி அதாவது நெல் பயிர் நடவு நடுங்க. இல்லாட்டி நீங்கள் வந்து பருத்தி நடவு நட்டுருக்கீங்களா அடுத்த பருவத்துக்கு வந்து நீங்கள் வந்து மக்காச்சோளம் நடவு பண்ணுங்கள். இப்படின்னு நீங்கள் மாற்றி மாற்றி பண்ணும்போது பயிரில் வந்து அதுக்கு தேவையான சத்துக்களும் மண்ணில் அப்படியே கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஏன்னா இப்போ சொன்ன இந்த பயிர்கள்லாம் பார்க்கும்போது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சத்துக்களை உறிஞ்சி எடுக்கும். அதெல்லாம் மண்ணில் வந்து அந்த பேலன்ஸாக அந்த சத்துக்கள் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். நமக்கு வந்து அதிகப்படியான உர செலவு ஏற்படாதுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விவசாயிகள் அதிகமாக தப்பு பண்ணுறது இந்த 5 விஷயத்தில் தான். இதை பற்றி நான் ரொம்ப நாளாக வீடியோ போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதனால் வந்து அந்த வீடியோ நான் மேக் பண்ணி போட்டிருக்கேன். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது இல்லாட்டி இன்னும் விவசாயிகள் இந்தந்த தவறுகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு வேறு ஏதாவது தவறுகள் தோன்றுச்சுன்னா அந்த தவறுகளை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதை பற்றி நம்ம தெளிவாக நம்ம விரிவாக பார்க்கலாம். இன்னும் விவசாயத்தில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் அதை பற்றி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க நம்ம எல்கேஜி விவசாய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.